பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹஜ்ஜின் போது வியாபாரம் செய்தல். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, உகால், மஜன்னா மற்றும் துல்மஜாஸ் ஆகியன அறியாமை காலத்து சந்தைகளாக இருந்தன. இஸ்லாம் வந்த பிறகு மக்கள் ஹஜ்ஜு பருவத்தில் அங்கு வியாபாரம் செய்வதை பாவச் செயலாக கருதினர். ஆகவே ஹஜ் பயணத்தில் வியாபாரம் செய்து உங்களுடைய இறைவனின் அருளை நீங்கள் தேடிக்கொள்வது உங்கள் மீது குற்றமில்லை எனும் 2வது அத்தியாயம் 198வது வசனம் அருளப்பட்டது. அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள். நூல் புகாரி 4519வது ஹதீஸ். நான் ஹஜ்ஜுடைய பருவத்தில் என் வாகனங்களை வாடகைக்கு விடக்கூடியவனாக இருந்தேன். அப்போது மக்கள், நீ வியாபார நோக்கத்தோடு ஹஜ் செய்வதால் உன் ஹஜ் நிறைவேறாது என்று சொன்னார்கள். எனவே நான் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களை சந்தித்து, அபு அப்துர் ரஹ்மானே, ஹஜ்ஜுடைய பருவத்தில் ஹஜ் செய்பவர்களுக்கு என் வாகனங்களை வாடகைக்கு விடுகிறேன், என் ஹஜ் நிறைவேறாது என்று மக்கள் கூறுகிறார்கள் என்று கூறினேன். அப்போது இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள், நீ இஹ்ராம் ஆடை அணியவில்லையா? நீ தல்பியா சொல்லவில்லையா? அல்லாஹ்வின் வீட்டை நீ வலம் வந்து தவாப் செய்யவில்லையா? ஷைத்தான்களுக்கு கல் எறியவில்லையா என்று கேட்டார்கள். அதற்கு நான், ஆம், இவற்றையெல்லாம் நிறைவேற்றினேன் என்று சொன்னேன். அப்போது அவர்கள், உன் ஹஜ் நிறைவேறிவிட்டது என்று கூறி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒருவர் வந்து, நீ என்னிடம் கேட்டதை போன்றே வினவினார். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹஜ் பயணத்தில் வியாபாரம் செய்து உங்களுடைய இறைவனின் அருளை நீங்கள் தேடிக்கொள்வது உங்கள் மீது குற்றமில்லை என்னும் 2வது அத்தியாயம் 198வது வசனம் இறங்கும் வரை அம்மனிதருக்கு பதிலளிக்காமல் அமைதி காத்தார்கள். பிறகு மேற்கண்ட வசனம் இறங்கியது. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மனிதரை அழைத்து வரும்படி ஒருவரை அனுப்பி வைத்தார்கள். அவர் வந்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை ஓதிக்காட்டி, உன்னுடைய ஹஜ் நிறைவேறிவிட்டது என்று கூறினார்கள். அறிவிப்பவர் அபு உமாமா அத் தைமி. நூல் அபு தாவூத் 1473வது ஹதீஸ்.